என்னை ஏன் முன்னாடி நிறுத்தல வெளிப்படையா அவங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப வேலைக்கு போறவங்கலாம் சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை சொல்லணுமா? நான் இந்த பிரச்சனையில தான் எல்லாருக்கும் போட்டி பிரச்சனை. கட்சியில என்னைய வளர விடலைங்கிறீங்க. கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ள நீங்க தனியா எப்படி வளருவீங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்களேன். கட்சிக்குள்ள நீங்க என்னைய வளர விடலை, யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ள எப்படி வளருவ? கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ள நீ எப்படி வளருவ? உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப, அந்த கூட்டத்துக்குள்ள நான் தான் காட்டுவேன். அதுதான் கட்சிக்குள்ள தன்னை வளர்க்குறது. இப்ப இது கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா? நான் நிக்கிற இடத்துல நின்று இந்த படையை நடத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தம்பி, கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்கு. எதையும் ஜனநாயக பூர்வமா முடிவெடுத்து சர்வாதிகாரமா செயல்படுத்தணும். எதையும் அறிவுபூர்வமா சிந்திச்சு உணர்வு பூர்வமா செயலாக்கம் பண்ணணும். இல்லைன்னா அது வெல்லாது. அது இல்லைன்னா நீங்க அது இல்லைன்னா நடத்த முடியாது, நடத்தவே முடியாது. நீங்க நடத்தி பாருங்க. இல்ல நீங்க